கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். கல்வி இல்லாத ஒரு சமூகம் அழிந்து விடுகின்றது. எனவே ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க வேண்டுமாக இருந்தால் கல்வி மிக முக்கியமான விடயம். எனவே சீனா சென்றாலும் சீர்கல்வி கற்றுக்கொள்வது என்று கூறுகின்றார்கள். என்றால் எவ்வளவு தூரம் சென்றாலும் எங்கு சென்றாலும் நாங்கள் கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். முந்தைய 10 அதே போன்று இரண்டாவது 10 இரண்டிலும் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல பல அகலாக்கான பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பாடத்திட்டத்தை வடிவமைத்து இந்த பயிற்சி நெறியினை வழங்கியிருக்கின்றார்கள். உயர்கல்வித்துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk என்ற விடயங்களை உள்ளடக்கியான ஒரு பாடத்திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வந்து வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் உள்ள பலபாளர்களை கொண்டு எங்களுடைய பலபாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவர்கள் அதைவிட சிறந்தவர்கள். ஆனால் அந்த பாடத்திட்டத்திற்காக அர்ப்பணிப்போடு செயற்பட்டு எமக்காக தந்தது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வில் இந்த குழந்தைகளை, இந்த பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 350 கிலோமீட்டருக்கு மேல் இன்று காலை நோன்பு பிடித்தவுடன் வெளியிறங்கி நான் வந்து செய்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை போட வேண்டும். கடந்த 7 நாட்களாக நடைபெற்ற இந்த செயலமர்வில் நாங்கள் மாணவர்களாகிய ஒவ்வொருவரும் செலவு செய்த 21 மணித்தியாலங்களில் எந்த ஒரு நிமிடமும் வீணாகாது என்பதை நான் இந்த இடத்திலே உங்களிடம் முன்வைக்கிறேன். ஏனென்றால் இந்த செயலமர்வினூடாக எங்களுக்கு என்ன அறிவுகள் புகட்டப்பட்டது என்பதை நீங்கள் கேள்வியாக இந்த இடத்தில் எழுப்பலாம். இந்த இடத்திலே மார்ச் 2ஆம் தேதி எங்களுக்கு ரொம்பவும் வெரிவபிளான ஒரு தலைப்பு டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கடும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விரிவுரையாளர் மனுஷ் அபுபக்கர் சார் அவர்கள் எங்களுக்கு வந்திருந்தார். இதுக்கு எல்லாரும் இந்த தலைப்பை சிம்பிளா நினைச்சுக்கிருந்தாங்க, நானும் தான். ஆனா இந்த தலைப்புல நிறைய உட்கட்டமைப்புகள் இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் எல்லாரும் நன்றாக விளங்கினாங்க. இந்த தலைப்புல நிறைய விடயங்கள் இருந்துச்சு. ஆனா நாங்க இந்த தலைப்பினூடாக நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டோம். இதற்கு பிறகு நாங்கள் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. எங்களுடைய தலைவரினுடைய கனவு அது நினைவாக வேண்டும். இந்த அரசியலை தாண்டி கல்வியிலே இந்த மக்களை முன்னிறுத்த வேண்டும். நிலைபெறான அழியாத செல்வமாக இருக்கின்ற அந்த கல்வியை இந்த மக்களிடத்திலே கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக அரசியலினால் நாங்கள் எதனையும் சாதித்து விட முடியாது. அது தொடர்ந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றதே தவிர அது முடிவுறுகின்ற ஒரு விடயமாக இல்லை. எனவே ஒவ்வொரு வீடுகளிலும் பட்டதாரிகளையும் உலமாக்களையும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அவாவோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைமை தொடர்ச்சியாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இந்த திட்டம் சம்பந்தமாக ஒரு மாணவன், அக்கரைப்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் பேசுகின்ற பொழுது செயலுருவமாக, அதாவது தான் என்னை கற்றேன், இதிலே தான் அடைந்த பலன் என்னவென்று இங்கு அழகாக எடுத்துரைத்தார். எங்களுடைய நோக்கம் இவ்வாறான, அதே போல் அட்டாளை சென்னையை சேர்ந்த சோதர் ஜௌஃபர் அவர்களுடைய மகன், அவரும் தெளிவை இங்கு விளங்கப்படுத்தினார். இவ்வாறான பிள்ளைகளை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது இதை அரசியல் ரீதியாக நமது கட்சி தான் கொண்டு வருகிறது என்று ஆரம்பத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று ஒரு சிலர் சொன்னார்கள். நான் சொன்னேன், வேண்டாம். இதிலே எல்லா கட்சிகளை சார்ந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். இதை அரசியலாக்கி அவர்கள் அரசியலான கண்ணாடி போத்து பார்த்தால் இந்த திட்டத்துக்கு பிள்ளைகளை அனுப்புவதிலே அல்லது இந்த திட்டத்திலே கற்றுத்தருகின்ற லெக்சர்மார் அவர்களுக்கு ஒவ்வொரு கொள்கைகள் அல்லது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கலாம். இனிமே இதிலே அரசியல் சாயம் பூசாமல் சமூக சாயத்தை பூசி இந்த சமூகம் இன்று எதிர்நோக்குகின்ற பாரிய ஒரு பிரச்சனை தான் இளைஞர் சமூகம் இன்று ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி போதைக்கு அடிமையாகி பெற்றோர்கள் 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னர் ஒரு தகப்பனை நான் சந்தித்தேன். சொன்னார், என்னுடைய மகனை நான் சிறையிலே பிடித்து கொடுத்திருக்கிறேன், 2 வருஷம் சிறையில் இருக்கிறார் என்று சொன்னார்.
நான் கேட்டேன், நீங்கள் போய் பார்த்தீர்களா, பார்க்கிறீர்களா, உணவு ஏதாவது கொடுக்கிறீர்களா? இல்லை, அவர் வீட்டுக்கு வரக்கூடாது என்ற சிந்தனையில் நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு பெற்ற பிள்ளையை சிறையிலே அடைத்து அந்த சிறையிலே நீண்ட காலம் வாழட்டும் என்று எண்ணுகின்ற நிலையிலே எமது இஸ்லாமிய பெற்றோர்கள் இன்று இருக்கின்ற இந்த அவல நிலை மாற வேண்டும் என்ற அழகான ஒரு மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தந்தையுடைய கௌரவம் என்ன, ஒரு தாயுடைய கௌரவம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், துஆ செய்கிறார்கள், வயது வந்த பெற்றோரை அவருக்கு ஊதியம் செய்யாத அல்லது அவருக்கு கவனிக்காத, அவருக்குரிய கடமையை செய்யாத பிள்ளைகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர்கள் துஆ செய்ய நபி ஆமீன் சொன்ன மார்க்கத்தை கொண்ட நாம் அவ்வாறான ஒரு அழகான மார்க்கத்திலே இருந்து கொண்டு நாம் இன்று நமது பிள்ளைகளை சிறையிலே அடைப்பதற்கு அவ்வாறான ஒரு நிலை வருகிறது என்றால் இது எங்கே தவறு இருக்கிறது என்று நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். எனவேதான் 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு மாணவர்களை தயார்படுத்தி அல்லாஹ்வுடைய உதவியினால் இங்கிருக்கின்ற சகோதரர் மனு அபூபக்கர் உட்பட ஒவ்வொருவராக நான் சொல்ல நேரமில்லை, அவர்களுடைய பெரும் தியாகத்தோடு எங்களுடைய சகோதரர் சபீஸ் நமது கட்சியுடைய மாவட்ட பிரதி தலைவராக, கல்வி கலாச்சார பிரிவுக்கான அம்பாறை மாவட்ட தலைவராக, அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட அவரிடத்திலே இதை ஒரு அமானிதமாக ஒப்படைக்கிறேன், சரியாக செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது இரவு பகலாக அவருடைய ஆளணியோடு சேர்ந்து அதற்கான பணியை செய்திருக்கிறார். எங்களுடைய காதர் சார் பின்னால் இருந்து அதற்கு பக்கபலமாக பாராளுமன்ற உறுப்பினர் தாகிர் அவர்களும் இருந்திருக்கிறார். எனவே அழகாக இது இடம்பெற்றிருக்கிறது. சில குறைகள் இருக்கலாம், எதிர்காலத்திலே அதை நாங்கள் சரி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எதிர்காலத்திலே இன்று இந்த முறை 21 சென்டரை நாங்கள் இந்த 7 நாள் பயிற்சி புல்மோட்டையிலே, குச்சவெளியிலே, கிண்ணியாவிலே, மூதூரிலே, தோப்பூரிலே, மரிச்சிக்கட்டியிலே, முசலியிலே, தாராபுரத்திலே, புதுக்குடியிருப்பிலே, புத்தளத்திலே, அல்காசிமி சிட்டியிலே, நுரைச்சோலையிலே, அவ்வாறு பல இடங்களிலும், இங்கு அக்கரப்பற்றிலே, அட்டாளைச்சேனையிலே, பாலமுனையிலே, சாஞ்சமருதிலே, நின்ற ஊரிலே, தெரக்காமம் வரிப்பத்தாஞ்சேனையிலே, மருதமுனை, அட்டாளைச்சேனை, அதே போல சம்மாந்துறை உட்பட 21 இடங்களிலே அழகாக செய்திருக்கிறோம். இதற்கு பின்னால் பெருமதியான சக்திகள் இங்கிருக்கின்ற ப்ரொஃபசர்ஸ், இங்கிருக்கின்ற கவுன்சிலர்ஸ், அதே போல நான் சொன்ன ஃபஸ்லான் ஜாதர், அல்தாப் நலீமி, கலீல் மௌலானா, முபாரக் மௌலை உட்பட பலர் இதன் பின்னால் இருந்து உழைத்திருக்கிறார். எனவே உழைத்தவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ளுங்கள். இன்று உங்களிடத்திலே நாங்கள் பெற்றோர்களும் இருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு நாங்கள் முதலிலே ஈமானை பலப்படுத்த வேண்டும். ஒரு ஈமான் உள்ள பிள்ளையாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். ஈமானிலே வெளிச்சம், அதாவது ஈமான் இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தக்வா வருகின்ற பொழுது இந்த பிள்ளைகள் பிழையான பாதையிலே செல்ல மாட்டார்கள். எல்லா பிள்ளைகளையும் அந்த பெற்றோர்கள் ஈமானை வலுப்படுத்தி வலியுறுத்தி அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதை இந்த 7 நாள் திட்டத்திலே எமது லெக்சரர்ஸ் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல அந்த பிள்ளைகளுக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கமில்லாத ப்ரொஃபசர்ஸ், ஒழுக்கமில்லாத எம்பிமார், ஒழுக்கமில்லாத கல்விமான், ஒழுக்கமில்லாத என்ன பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒழுக்கமில்லாதவர்களால் அது சாபக்கேடாகத்தான் அந்த அமைந்துவிடும். அது ஊருக்காக, நாட்டுக்காக, சமூகத்துக்கு ஒழுக்கமில்லாத பிள்ளைகளை நாம் வளர்த்து விடக் கூடாது. எனவே அந்த பிள்ளைகளை டிசிப்ளின், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். நாம் ஒழுக்கமுள்ள பேரனாக இருக்க வேண்டும். பிள்ளைக்கு முன்னால் சிகரெட் அடிப்பது, பிள்ளைக்கு முன்னால் பழையான வேலைகளை செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நாம் அதாவது ஈமானை பலப்படுத்தி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை வழங்கி வளர்க்க வேண்டும். நல்ல ஒழுக்க சீலர்களாக இந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கின்ற பொழுது நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனோடு 3வது விஷயம் கல்வி, மார்க்க கல்வி,
உலக கல்வி, தொழில்நுட்ப கல்வி, மொழிக்கல்வி, ஆங்கிலம், சிங்களம், அரபு, என்ன மொழியாக இருந்தாலும் எல்லா கல்வியையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இந்த பிள்ளைகள் ஈமான் உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நல்ல புரொஃபஸராக, நல்ல கல்விமானாக, நல்ல ஆலிமாக, நல்ல அரசியல்வாதியாக, நல்ல வர்த்தகராக இவர்கள் வருவார்கள். அதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அந்த கல்வியை கொடுக்கின்ற பொழுது அதை நாங்கள் இந்த உலகத்திலே நவீன யுகத்துக்கேற்ப கல்வியை வழங்க வேண்டும். அதையும் இந்த திட்டத்துக்குள்ளே நாங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறோம். 4வது விஷயம், அதிகமானவர்கள் நாங்கள் பேசுவது முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவ வேண்டும். அவ்வாறு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை மட்டுமற்று சிந்திக்கவில்லை, உலகத்தை பற்றி சிந்தித்தார்கள். உலகத்துக்கு ஒளிவிளக்காக வந்தார்கள், எல்லோரை பற்றி கவலைப்பட்டார்கள். எனவே நாம் நாட்டுப்பற்றுள்ள பிள்ளைகளாக எங்களுடைய சமூகத்தை மட்டும் பற்றி சிந்திக்காமல் சமூகத்தையும் சிந்தியுங்கள், சமூகத்தோடு சேர்ந்து நாட்டுப்பற்றுள்ளவர்களாக நமது பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே ஈமானுள்ள பிள்ளையாக, ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, கல்வி அறிவுள்ள பிள்ளையாக, நாட்டுப்பற்றுள்ள பிள்ளையாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது நாட்டிலே குழப்பம் வராது, சஹரான் போன்றவர்கள் உருவாக மாட்டார்கள், இந்த நாட்டிலே பிரச்சனைகள் வராது, இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு வராது. இந்த மார்க்கம் ஒரு அழகான மார்க்கம், இது நமக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல, உலகத்திலே வாழுகின்ற அத்தனை பேருக்கும் இந்த உண்மையான மார்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்புதாரிகள் நாங்கள் என்ற அந்த உணர்வோடு நாட்டுப்பட்டுள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். இதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த திட்டத்தை 7 தலைப்புகளிலே 7 நாட்களாக எங்களுடைய லெக்சர்ஸ் அவர்களுடைய ஆற்றலுக்கேற்ப இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார்கள். இன்றோடு இது முடிவற்றுவிடக் கூடாது. இன்றோடு முடிவற்றுவிட 7 நாளிலே எல்லாவற்றையும் அறிந்துவிட முடியாது. 70 வயசு 100 வயசு வாழப்போகின்ற பிள்ளைகளுக்கு 7 நாட்களிலே அத்தனையும் பூத்திவிட முடியாது. எனவே மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், அதே போல மாவட்டத்துடைய கல்வி கலாச்சார பொறுப்பு பணிப்பாளர் தலைவர், அதே போல இந்த ப்ரொஃபசர், லெக்சரர்ஸ், கவுன்சிலர்ஸ், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், உங்களிடத்திலே தொடர்ந்தேர்ச்சியான ஒரு தொடர்பாடலை, தொடர்ந்தேர்ச்சியான எதிர்காலங்களிலும் உங்களுடைய நலனுக்கு நீங்கள் ஒரு PhD ஹோல்டராக, நீங்கள் ஒரு ஆலிமாக, நீங்கள் ஒரு வர்த்தகராக, நீங்கள் ஒரு பெரிய டாக்டராக, என்ஜினியராக, ஆசானாக அல்லது ஊடகவியலாளராக ஏதாவது ஒரு துறையை அடையும் வரை இந்த தொடர்பு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே, இந்த அணியினருக்கும் இடையிலே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த ஃபியூச்சர் லீடர், நல்ல தலைவராக 1200 பேர் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த 1200 பேரும் நாளை 1200 நல்ல இஸ்லாம் சொன்ன பாதையிலே, நபி சொன்ன பாதையிலே, அழகான பாதையிலே ஒரு நல்ல தலைவர்களாக, பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு முன்மாதிரியாக, பல்லாயிரக்கணக்கானோருக்கு வழிகாட்டிகளாக, பல்லாயிரக்கணக்கானோர்களுக்கு உதவியாளர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற அந்த இலக்கை அடைவதற்கு தொடர்ந்தேர்ச்சியான தொடர்புகள் நமக்கிடையிலே, உங்களுக்கிடையிலே இருக்க வேண்டும் என்று வேண்டி
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.